திண்டுக்கல் தாடிக்கொம்பு அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷங்கள் எழுப்பி தரிசனம் செய்தார்கள். திண்டுக்கல் தாடிக்கொம்பு அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற திருக்கோயிலாகும். இக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலை முதல் மூலவர் பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம், சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. பின்னர் சன்னதியில் இருந்து சவுந்தரராஜ பெருமாள் உற்சவருடன் புறப்பட்டு பிரகாரம் வலம் வந்தார். இதனைத் தொடர்ந்து சொர்க்கவாசல் என்று அழைக்கப்படும் பரமபத வாசலை பெருமாள் வந்தடைந்தார். அங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. அங்கு ஆழ்வார்களுக்கு தரிசனம் அளித்த சவுந்தரராஜ பெருமாள் தொடர்ந்து பக்தர்களுக்கு தரிசனம் அளித்தார். சொர்க்க வாசலை திறந்தபோது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷங்கள் எழுப்பி பக்தி பரவசத்துடன் சுவாமியை தரிசனம் செய்தனர். இன்று முழுவதும் கோவிலின் வடப்புறம் உள்ள பரமபத மண்டபத்தில் சவுந்தரராஜ பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி, அறங்காவலர்கள் வாசுதேவன், கேப்டன் பிரபாகரன், ராமானுஜம், சுசீலா மற்றும் செயல் அலுவலர் திருஞான சம்பந்தர், பட்டாட்சியாளர்கள் ராமமூர்த்தி, ரமேஷ் மற்றும் கோவில் பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.